நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அதுபோலவே மார்க் 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆதாயப்படுத்துங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கடந்த வாரத்தில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? ஆதாயப்படுத்துங்க. ரெண்டு விதமான ஆதாயத்தை குறித்து ஆவியானவரை எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று ஆத்தும ஆதாயம், இனி ஒன்று உலகத்தை ஆதாயப்படுத்துகிற ஒன்று. ஆனால் உலகத்தை குறித்து சொல்லும், உலகம் முழுவதையுமே நீ ஆதாயப்படுத்தினாலும் அது உனக்கு என்னவா மாறாது, அது ஜீவனா இருக்காது அப்படிங்கிறாரு. உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படிங்கிறாரு. அப்போ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் அது உனக்கு என்னவா மாறாது, அது ஜீவனாய் மாறவே முடியாது. ஆனால் ஆவியானவர் நீதிமொழிகள் எழுதி வைக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமா அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. சங்கீதம் 49:9 சொல்லும் போது, அவர்களுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. எந்த ஒரு மனிதன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறானோ, எந்த ஒரு மனுஷி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினால் தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் அருமையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குமானால் அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒன்று என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதை குறித்து நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்தோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து, அதில் கேட்கிற ஒரு காரியம், ஆதாயப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஞானம் உள்ளவங்க. அப்போ இந்த ஞானம் நமக்கு வேணும். எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக தேவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அவர்கள் என்ன செய்வாங்க? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. நீங்க வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். தோத்திரம். கர்த்தர் அந்திரேயாவை சந்திக்கிறார். அந்திரேயா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரிடத்தில் வந்தபோது உடனே பேதுரு என்ன செய்கிறான்? கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து விடுகிறான். அதே அந்திரேயாவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சிறு பையனை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் போய் நாத்தான் இடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. அவன் கேட்கிற, நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று சொல்லி. அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், வந்து பார். ஒரு அடையில சொல்லுங்க, ரொம்ப எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா நீ வந்து என்ன செய்ய, நீ அவரையே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒன்றை கவனிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர் தான் ஞானம் உள்ளவர்கள். அப்போ ஞானம் வேணும் நமக்கு. அந்த ஞானத்துக்கு என்ன செய்ய? அதான் யாக்கோபினுடைய நிருபத்தில் 1:5 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் யாவருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கணும். இந்த ஞானம் நமக்கு இல்லையா? நம்ம கேட்க வேண்டியது அது வேணும், இது வேணும், ஒரு காரு வேணும், பைக் வேணும், ஒரு நிலம் வேணும், வீடு வேணும். இதெல்லாம் தேவை. இதெல்லாம் தேவையா இல்லையா? இதெல்லாம் தேவை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ. ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்க இப்ப கூடவே இருக்கிறாரு. தோத்திரம். இப்போ அந்த குண்டாவுல அரிசி காலியா இருக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியும்? அவர் கூட இருக்கிறதுனால. பர்சுல பணம் இல்லாம இருக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் கூட. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லி அவருக்கு தெரியப்படுத்த அவசியம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா உன் வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் உங்க தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். இந்த மாசம் பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பீங்க அவருக்கெல்லாம் தெரியும். ஆமா, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா இந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுப்பதற்கு தெய்வம் போதுமானவரா இருக்கிறாரு. ஆனா தங்கிதக்காரன் சொல்ல, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை என்ன செய்றேன்? ஏறெடுக்கிறேன். கண்களை அவர் நோக்கி பார்க்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஒரு தெய்வ பிள்ளை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு கட்டுறது என்ன சும்மா தோத்த மண்ணு வீடு மாதிரியா? அது என்ன மணல்ல உட்காந்து இந்த பிள்ளைய விளையாடுவாங்களே, அது மாதிரியாவா இருக்க முடியும்? அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. நான் சொல்றேன், தேவைகளை சந்திக்க என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறாரு. நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக பிள்ளைகள் திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னா
ஆம்பளை பையனா வரவும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் பெரிய செலவு இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க விட ஆம்பளை பையங்களுக்கு அதிகமான செலவு இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது சும்மாயா பாச 10 பவுன் நான் கேட்குறாங்க, 15 பவுன் கேட்குறாங்க. ரைட்டு, 10 பவுன் 15 பவுன் அவருக்கு கொடுத்துட்டா வந்துடுறீங்க. இன்னொரு மாதிரியே பார்க்குறீங்க. 10 பவுன் போடுறாங்க அப்படின்னா எத்தனை பவுன் போடுவீங்க? 10 பவுன். சரி, 10 பவுன் உங்களுக்காக போட்டது இருந்தாங்க அப்படின்னு சேவேரியா கல்ட்ட கையில் கொடுத்துட்டா வர்றோம் நம்ம. தோத்துறோம். கோவச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது 10 பவுனையும் கழுத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம கிளம்பிடுறோம். ஆமாவா இல்லையா? அப்போ அவருக்கு போய் கிடைக்கிறது என்ன? அந்த கொடுக்குற 50,000. அந்த 50,000த்தையும் ஆமாம் 50,000 கொடுத்துருக்குறோம். ஆமாம், இந்த சேலை எடுத்துருக்குறாங்க, எனக்கு இந்த சேலையெல்லாம் கட்ட முடியாது, எனக்கு சேலை 15,000க்கு வேணும், 20,000க்கு வேணும் அப்படின்னு இப்படி சேலை. சரி, அந்த சேலையை எடுத்து 20,000க்கு எடுத்து உங்களால் தொடர்ந்து கட்ட முடியுமா? இந்த கல்யாணத்துக்கு கட்டுனா அடுத்து மணவாளன் இயேசுக்கா வரும்போது தான் கட்டுவோம் நம்ம. அடுத்து அது பத்திரமா கல்யாணத்துக்குன்னு ஒரு கோட் எடுக்கிறாங்க. தம்பி டைட்டஸ் கோட்டு தான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னையா அந்த கோட்டை மறுபடியும் என்னைக்காவது நீங்க போடுறத பார்த்துருக்கீங்களா? அவர் ஃபாரின் போகும்போது வேணா போடலாம், ஏன்னா அங்க அந்த கல்ச்சரு. இங்க போட்டு வந்தா ஏதாவது நினைப்பாங்களேன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா, தோத்திரம். நான் சொல்றேன், நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க, உங்க தேவைகள். அதனால நீங்க உங்க தேவைக்காகவே தேவனை என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். வேதம் அழகாக சொல்லுகிறது. தோத்திரம். என்ன அப்படின்னு சொன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது உங்கள் பரமபிதா அதை பார்க்கும் நன்மையானதை கொடுப்பது அதிக. நம்ம கொடுக்கறத விட நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையை கர்த்தர் கொடுப்பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கொடுக்கறத விட நம்ம பிள்ளைகளுக்கு சிறந்ததை கர்த்தர் கொடுப்பாரு. அவர் சொல்றார், சாலமோன் முதல் கொண்ட அப்படி உடுத்தினது கிடையாது அப்படிங்கிறாரு. பூக்களை பாருங்காரு, புஷ்பத்தை கவனிச்சு பாரு அப்படிங்கிறாரு, ஆகாயத்து பட்சியை கவனிச்சு பாரு அப்படிங்கிறாரு. எல்லாம் பாருங்க. இதெல்லாம் பிழைப்புட்டுகிற உங்கள் பரமபிதா உங்களை பிழைப்புட்டாது இருப்பாரோ? உங்க தேவை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. தோத்திரம். ஒரு நல்ல நாள் வருது, அதுக்கு என்ன தேவை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. தேவைகளை சந்திக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்ப எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்ப பார்த்தாலும் நமக்காக நம்மளை சுத்தியே என்ன ஆசீர்வதியும், புருஷன் ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், புருஷன் ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், எங்க பாஸ்டர். இந்த வட்டத்தை தாண்டி வெளியே போறதே கிடையாது. ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க ஆண்டவர், அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை, அவர்களை தொடுங்க ஆண்டவர், அவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறியணும் ஆண்டவரை. என் கூட சண்டை போட்டாங்க ஆண்டவரை, அவன் சண்டை போட்ட ஆண்டவரை, ஆனாலும் ஆண்டவரை நான் மனதார மன்னிக்கிற ஆண்டவரை. என்னதுங்க? செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் பாஸ்டர், மனதார மன்னிக்கிறேன். தோத்திரம். ஏன்னா அதுதான் கிறிஸ்துவினுடைய சுபாவம், அதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய எண்ணம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவருக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருந்தால் உங்கள் பரமபிதாவும் உங்க. அப்ப நீங்க மன்னிக்கப்படல, நீங்க எங்க போக முடியாது, எங்க போக முடியாது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக விருப்பப்படுறீங்க? அதுக்கு தாங்க இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு நிந்தனைகள், வேதனைகள், பாடுகள். இல்லாட்டா உலகத்தார போல நம்மள என்ன செய்யலாம், ஆடுவோம். நம்ம வேடிக்கை காட்டுற கூட்டம் அல்ல. சிம்சோன், ஆமா, பெலிஸ்தருக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினவன், ஆவியை பெற்றவன். ஆனா அதே அபிஷேகத்தை இழந்த போது, தன் மன விருப்பத்தின்படி மாம்சத்துக்கு இடம் கொடுத்து செயல்பட்ட போது, எந்த ஜனத்துக்கு சிம்ம சொப்பனமாய் இருந்தானோ வேடிக்கை காட்டுகிற ஒரு வேடிக்கை பொருளாய் மாறினான். தெய்வ பிள்ளையே, நீ வேடிக்கை காட்டுகிற தெய்வ பிள்ளை இல்ல. தோத்திரம். சத்துருவுக்கு நீ சிம்ம சொப்பனமாய் இருக்க வேண்டிய ஒரு தெய்வ பிள்ளை. உன் அபிஷேகத்தை ஒருபோது துக்கப்படுத்தி விடாதே. ஹல்லேலூயா. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஆராதனை விட்டுறது. கேட்டா நைட்டு வேடிக்கை பார்த்தா அதனால உறங்கிட்டோம். எப்படி உறங்க வரும்? ஸ்கூல் இருந்தா உறங்குவோமா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அந்தனா என் கூட ஆராதனைக்கு வருவியா? வரனா வா, இல்லாட்ட நீ வீட்டுக்கே என்ன செய்ய வேண்டாம். ஒரு ஆத்தும ஆதாயம் ரொம்ப முக்கியங்க. அப்ப எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஞானம் உள்ளவன்னா, அப்ப அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும்.
ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் தருகிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய இயேசுட்ட கேளு. அவர்தான் ஞானம். ஹல்லேலூயா. அவர்தான் ஞானங்க. ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போல ஞானம் வேற எதுவுமே கிடையாதுங்க. பாருங்க, அந்தரத்துல தொங்குது எத்தனையும். நம்மளால முடியுமா? ஞானமாய் படைத்தவரை, நட்சத்திரங்களை படைத்தவரை, சூரியன் சந்திரங்களை படைத்தவரை துதியுங்கள். அப்படி ஞானமா படைச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேற்று ஒரு வீடியோவில் ஒரு இதை பார்த்தேன். என்ன அப்படின்னா, ரஷ்யாவோ ஏதோ நினைக்கிறேன், பிளேட்டில் போகிறவன் காட்டுறாங்க, ஒரு பக்கம் ஜன்னலை திறக்கிறாங்க, இரவா இருக்குது. ஒரு பக்கம் காட்டுறாங்க, பகலாக இருக்குது. இடது பக்கம் இரவா இருக்குது, வலது பக்கத்தில் காட்டுறாங்க. இது இந்த தேசத்தில் இது ஒரு ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் ஒன்று பகல் இருக்கணும், இல்லாட்டா இரவு இருக்கணும். இந்த பக்கம் திரும்பினா பகல், இந்த பக்கம் திரும்பினா. தேவன் ஆச்சரியமா படைச்சிருக்காருங்க. அதிசயமாய் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்ம கேட்கறது என்ன? தேவைக்காக மட்டுமே தேவனை தேடாத. நீ கேட்க வேண்டியது ஞானத்தை கேளு. ஏன்னா ஆத்துமா தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒன்று. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். என்ன? 1 பேதுரு 3வது அதிகாரம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2 வசனம். அந்தபடி மனைவிகளே கீழ்ப்படிங்க. பார்த்து, இது மனைவிக்கு மட்டும் அப்படி நினைச்சிடக்கூடாது, புருஷன்மார்களுக்கு உண்டு. அந்தபடி மனைவிகளே, அந்தபடி புருஷர்களே, ரெண்டையும் கவனிக்கணும். உங்க நடக்கை அவர்கள் என்ன செய்யணுமா? பார்த்து. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத சில பேர் என்ன செய்வாங்க? வீட்டில் இருப்பாங்க. அப்பா கேட்க மாட்டாரு, சில வீட்டில் அம்மா கேட்க மாட்டாங்க. நீ போ அந்த சர்ச்சுக்கு, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எங்க இதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன். இருக்கலாம் இருக்கலாம். நம்மள ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணவங்க தானே. என்ன பவித்ரா? தோத்துரும். சில வேளையில தர்க்கம் பண்ணவங்க தானே. நாங்க வர மாட்டோம், எங்க பூர்வீகத்தை விட்டுட்டு நாங்க எப்படி, அப்படியெல்லாம் நம்ம பேசினவங்க தானே. இந்த பேச மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க நான் ஒரு காலத்துல அப்படி பேசினவன் தானே. இன்னைக்கு தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏசு ஏசுன்னு. காரணம் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். அப்போ ஒன்று, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய அப்படின்னா, உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, உங்க நடக்கையை அவங்க பார்க்கணுமா. ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டும் இன்னும் சில வேளைகளில் எஸ்எம்எஸ் பரிமாற்றம், இன்னும் தடுமாற்றம், சிந்தையில தடுமாற்றம், எண்ணங்களில தடுமாற்றம், பேச்சில தடுமாற்றம், பார்வையில தடுமாற்றம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையே. வேதம் சொல்லுது, பயத்துடனே சேவித்து நடுக்கத்துடனே கலிகூறு. தெய்வ பயம் இருக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாவ காரியத்தை நீ வெறுக்கணும். இன்னைக்கு சில குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல. ஹல்லேலூயா. தோத்திரம். பாருங்க, கற்புள்ள நடக்கையை கண்டு உங்கள் நடக்கையை, தோத்திரம், கணவனுடைய நடக்கையை மனைவி பார்க்கணும். யாராவது ஒருவேளை விரல் நீட்டி சொன்னாங்கன்னா, ஏன் வீட்டுக்காரர் அப்படி சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ரெண்டாவது, என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு தெரியும். எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரருக்கு தெரியும். தெரியும்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கறாங்கன்னா அங்க சம்திங் ராங்னு அர்த்தம். உன் நடக்கையை அவங்க பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. தடுமாற்றத்துக்கு ஏதுவான காரியம் இருந்தா ஒரு எச்சரிப்பு வருதுன்னா விலகி இருக்கிறது நல்லது. தடுமாறின பிறகு யானைக்கு சறுக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட உனக்கு சறுக்க கூடாது. வேதம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி. பவுல் எழுதும்போது எபிரேயர்கள் எப்படி எழுதினார்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற. பாவம் சுத்தி நெருங்கி நிற்கிதான். எங்கேயோ இல்ல, தெரு விட்டு தெரு போக வேண்டாம், நெருங்கி நிக்குது. அவர் சொல்றாரு, தள்ளி விட்டு பாவத்தை நீ என்ன செய்யணுமா? தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறமாய் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். எச்சரிப்பு தேவை. வாலிப தங்கச்சிகளுக்கு எச்சரிப்பு தேவை.
திருமணமானவர்களுக்கு எச்சரிப்பு. கடைசி நாட்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தெய்வ ஜனமே, உலகத்தார் எப்படியோ நடக்கலாம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்காக ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்ந்தால் இயேசுவுக்காக. கையை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்ந்தா இயேசுவுக்காக. உன் நடக்கையை பார்க்கட்டும், உன் மனைவி நடக்கையை பார்க்கட்டும், புருஷன் பிள்ளைங்க உங்க நடக்கையை பார்க்கட்டும், உங்க ஜெப ஜீவிதத்தை பார்க்கட்டும், உங்க வேத வாசிப்பை பார்க்கட்டும், உங்க பரிசுத்த வாழ்க்கையை பிள்ளைங்க பார்க்கட்டும். அப்படி பார்க்கும்போது திருவசனத்தினாலே, அந்த வசனத்தை வாசிப்பா, யாராவது அங்க சொல்லப்படுது, யாரா திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா பயபக்தி உள்ள உங்க நடக்கை அவங்க பார்த்து போதனை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்களே என்ன செய்வாங்களாம்? சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம், நாங்களும் உங்களோடு கூட ஆலயத்திற்கு வருகிறோம் என்று 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு வருவாங்களாம். நடக்கையை பார்க்கட்டுமே. தோத்திரம். வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம். நோவா தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினான். அப்படின்னா என்ன? ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணா. பிரசங்கம் யாரையும் மாற்றவே இல்லை. ஆனா அவனுடைய நடக்கை அவன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தினது. உங்க நடக்கை உங்க குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்படலன்னா உங்க நடக்கையை பார்க்கட்டும். அன்பா பேசுங்க, சாந்தமா பேசுங்க. எனக்காக ஒரு முறை வாங்கய்யா. ஏன்னா அந்த ஆத்மா விலையேறப்பட்டது பாருங்க. ஒருவேளை என் ஆண்டவருடைய வருகை இந்த மத்தியான வேளை இருக்கும்னா, ரட்சிக்கப்படாத உன் மாமனார் கைவிடப்படுவாரே, நரகத்துக்கு போவாரே, உன் கணவன் நரகத்துக்கு போவானே, மனைவி நரகத்துக்கு போவாங்களே, மாமியார் உடன் பிறந்தவங்க பிள்ளைங்க நரகத்துக்கு போவாங்களே, உங்க அப்பா நரகத்துக்கு போவாரே, உன்னை தூக்கி செல்லமாய் வளர்த்தவராச்சே, அவருடைய ரட்சிப்புக்காக நீ என்ன பிரயாசப்படுகிறாய்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனத்தில் பார்க்கும்போது அங்கே தோத்திர பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் அவன் நிறைந்தவனுமாய் காட்டு. அவன் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றதினாலே அநேகர் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளாய் திரும்பினார்களாம். நல்ல சாட்சிங்க, நல்ல சாட்சி அநேகரை ரட்சிப்புக்கு நடத்தும். நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. உங்க நடக்கையை பார்த்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? முன்னாடி இப்படி இருந்தீங்க, நான் பார்த்துருக்கேன். உங்களை முன்னாடி இப்படி பேசுனீங்க, முன்னாடி இப்படிலாம் நீங்க கோவப்படுவீங்க, எரிச்சல் படுவீங்க. ஆனா இப்போ உங்களை நான் பார்க்கிறேன், நிறைய மாற்றங்க. எப்படி இப்படி மாறினீங்க? இயேசு என்னை மாற்றினார். இயேசு என்னை சபை மாத்தல, போதகர் மாத்தல, இயேசு என்னை மாற்றினார். அந்த இயேசு எனக்கு வேணும் சொல்லுவாங்க. வீட்டில் சண்டை போடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடாதீங்க. ரட்சிக்கப்படாத ஒருத்தங்க சண்டை போட்டாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க? சண்டை போடாதீங்க. தோத்துரும். உங்க நல்ல சுபாவம் வெளிப்படும்படி ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 43:12 சொல்லப்பட்டிருக்கு, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி. நீங்க சாட்சிகளாய் மாறணும். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆனபடினாலே நல்ல நடக்கினாலே ஆதாயப்படுத்துங்கள். மூணாவது காரியம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல நோக்குவானாக. அல்லேலூயா. ஆதாயப்படுத்துவதற்கு மூணாவது காரியம், கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு வேணும். கிறிஸ்துவினுடைய சிந்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்து தனக்காக வாழாமல் அவர் பிறருக்காக வாழ்ந்தாராம். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது எனக்காக வாழுகிற வாழ்க்கை அல்லவே அல்ல. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது எனக்காக என் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக மட்டும் வாழ்றது அல்லவே அல்ல. கர்த்தர் என் பிள்ளையை கொடுத்துருக்காரு, கர்த்தர் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்காரு, கர்த்தர் எனக்கு ஒரு கணவனை கொடுத்துருக்காரு, கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கை ஆளுக்காக அப்படின்னு சொன்னா
கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கும் இருக்க கடவுது. கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தை? கிறிஸ்துவின் தனக்காய் வாழாமல் பிறருக்காய் வாழ்ந்தாரா. அந்த சிந்தை நமக்கு வேணும். ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா, நீ உண்மையிலேயே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னா, உன் சிந்தை எப்படி இருக்கணும்னா, உனக்காக வாழணும் இல்லை, பிறருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்தா தான் நீ ஆத்துமாதாயம் செய்ய முடியும். நீ உனக்காகவே வாழ்ந்தனா நீ ஆத்துமாதாயம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சண்டே சர்வீஸ் வந்தோமா, ஆராதனை முடிச்சோமா, முடிச்ச உடனே தோத்துறோம், தட்டிட்டு சேரத்துக்கு ஓரமா போட்டு போறதுதான். திரும்பி அடுத்து என்ன செய்ய முடியாது. ஆண்டவருக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, கிறிஸ்துவும் தனக்காய் வாழாமல் பிறருக்காக நெஞ்சாரா வாழ்ந்தாரு. அப்போ அவருடைய சிந்தை நமக்கு தேவை. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்க. நல்லா கவனிங்க. நம்மளை குறித்து ஆவியானவர் சொல்றாரு, அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் வாழாமல் தாங்க வேண்டும். நடக்க கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க. ஏதோ வந்த பிரசங்கத்தை கேட்டோம், என்ன கேட்டோம் அப்படின்னு என்னத்தையோ சொன்னாரு. இல்ல கவனிங்க என்ன சொல்றாரு. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அதுதான், மற்றவர்கள் பலவீனமா இருப்பாங்க, விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம தாங்கணுமா, ஜெபத்துல தாங்குங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க. வேதம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்று ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை தருமா. அல்லேலூயா. அப்போ பலவீனருடைய பலத்தை நம்ம என்ன செய்யணுமா, தாங்கணுங்கிறார். அடுத்து கீழே சொல்லும்போது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா என்ன செய்யுங்க. அதுல ரொம்ப தெளிவா சொல்ல, அவனுக்கு பிரியமா நடக்கணும்னா அவன் சினிமா தியேட்டர் கூப்பிட்டான்னு போயிடக்கூடாது. அதான் சொல்லப்படுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவாக. ஆவியானவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. அவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீ அவனுக்கு பிரியமான செய் நடந்து கொண்டுட்டு. அடுத்து 3ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமா அவர் நடக்கல. அல்லேலூயா. அப்ப ஆத்தும ஆதாயத்திற்கு 3வது காரியம், கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 30 முதல் 37 வசனங்கள் வரை சம்பவத்தை நான் சொல்றேன், வாசிக்க வேண்டாம், சம்பவத்தை சொல்றேன். நம்ம பாணியில சொன்ன நல்ல சமாரியனுடைய கதை அப்படிம்பாங்க. ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி புறப்பட்டு போனான். எதுக்கு போனான்னு தெரியாது, ஆனா புறப்பட்டு போன ஆண்டவர் ஓமையா சொல்லுகிற ஒரு காரியம். கள்ளர் கையில் அடக்கப்பட்டு அவனை அடித்து வஸ்திரமெல்லாம் உரிந்து குற்றுயிராய் போட்டு போயிட்டாங்க. இப்பொழுது பராமரிக்கக்கூடிய ஆசாரியன் அந்த பகுதியிலே வருகிறான். ஆசாரியன் அன்பு செலுத்த வேண்டியவன், ஆசாரியன் பராமரிக்க வேண்டியவன். வேதஞ்சலவன் பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லி. அடுத்து லேவியன் ஒருவன் வருகிறான், அவனும் அப்படி செய்ய வேண்டியவன், அவனும் பக்கமாக விலகி போனான். சமாரியன் ஒருவர் வருகிறான். அவன் வந்தபோது அவனை பார்த்து தூக்கி அவன் காயங்களை கட்டி செய்ய வேண்டியது யார் தெரியுமா? ஆசாரியனும் லேவியனும் செய்ய வேண்டியதை ஒரு சமாரியன், சமாரியன் ரட்சிக்கப்படாதவன், உலகத்தான், கலப்படம் உள்ளவன், இவன் செய்ய வேண்டிய அன்பு, இவன் பராமரிக்க வேண்டிய பராமரிப்பு அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் காயங்களை கட்டி சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து, தோத்திரம் காசையும் கொடுத்து, இவனுக்கு அந்த செலவுக்காக வைத்துக்கொள், ஒருவேளை இதை விட அதிகமாய் செலவு செய்தால் நான் போயிட்டு பிரயாணப்பட்டு திரும்பி வரும்போது அதை உமக்கு தருவேன். ஆண்டவர் அன்பை குறித்து சொல்லி வராரு. நீ காட்ட வேண்டிய அன்பு உலகத்தான் என்ன செய்யறான், காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா யார் காட்ட வேண்டியது? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய நீ காட்டணும், நீ பராமரிக்கணும், அன்பு செலுத்தணும், அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஆனா யாரோ ஒருத்தன் அவன் பராமரிச்சு அவன் கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு நல்ல சமாரியனை போல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை.
அப்பதான் அந்த ஆத்துமாவை என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னா, மார்க்கு புத்தகம் 2வது அதிகாரத்தில் 1 முதல் 12 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஆமா, என்ன சம்பவத்தை நான் சொல்றேன். கப்பர்நகூம் என்ற ஒரு வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடியிருக்கு, வாசல் எல்லாம் அடைச்சு போயிருக்கிறாங்க. ஒரு திமிர்வாதக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை 4 பேர் சேர்ந்து என்ன செய்றாங்க? கட்லோட தூக்கிட்டு வராங்க. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க? சொந்தக்காரனா யாரோ தெரியாது, ஆனா 4 பேரும் சேர்ந்து ஒருவனை இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. அந்த 4 பேருக்குள் காணப்பட்ட அந்த இருதயத்தின் எண்ணம் ஏக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது இவனை இயேசுவண்டை கொண்டு போக வேண்டும், இவனுக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களால் அதை செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவால் அது கூடும். இருக்கீங்களா? நம்மளால செய்ய முடியாத சில காரியத்தை நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தால் அது கூடும். அதை நம்புங்க முதல்ல. தோத்துறோம். ஒரு மருத்துவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை கூட நம்முடைய வைத்தியர் இயேசுவின் மேல நிறைய பேருக்கு என்ன இல்லை, நம்பிக்கை வர மாட்டேங்குது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே காலதாமதமாகலாம், ஆனாலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவரா இருக்கிறாரு. 4 பேர் கொண்டு வரான், கூட்டம் அதிகமா இருக்குது. மேல ஏறி கூரை நெஞ்சாங்களாம், அடுத்த வீட்டு கூரை. அப்ப எவ்வளவு அவங்களுக்குள்ள அந்த தாக்கம் இருக்கு பாருங்க. இவனுக்கு எப்படியாவது ஒரு நன்மையை வாங்கி கொடுக்கணும், இவனுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கூரையை பிரிச்சு உள்ள இறக்கின போது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அல்லேலூயா. நான் சொல்ல யாருக்காவது நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இயேசு சொல்லி பாருங்க. சொல்லும்போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் சொல்றேன், உங்க விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்க வார்த்தையை கேட்டு அவளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நாம மகிமைப்படுங்க. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, காண்டவருக்கு மகிமை உண்டாது. ஆத்துமாதாயம் பண்ண சும்மா வெறுமையா உட்கார்ந்த இடத்துல நம்மளை தேடி ஒருத்தங்க வரணும், வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நானும் உன் கூட சர்ச்சுக்கு வரேன், வாங்க பாஸ்டர் கூட்டு வந்திருக்கேன், நம்மகிட்ட வந்து சொன்னா கூட்டிட்டு, ஹலோ சோறு அப்படியா திங்கிறோம்? கடையில் போய் அரிசி, ஆமா உபவாச ஜபத்துக்கு ஆக்குவீங்களா, அந்த அரிசி வேணும், சவரி கடையில் தான் இருக்குது, வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்து தோத்துறோம். அப்படியாவ திங்கிறோம்? போட்டு கொதிக்க வச்சு அரைச்சு இதில் செஞ்சு வேக வச்சு அதுக்கு ருசியுள்ள சில எத்தனையும் செஞ்சு தானே வாய்க்குள்ள உருட்டி உருட்டி தள்ளுறோம். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இதெல்லாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு இத்தனையும் நம்ம செய்யறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனா ஆத்மா மட்டும் நம்மகிட்ட வந்து சொன்னா நம்ம கூட்டிட்டு போவோம். இருக்கீங்களா? ஹலோ, உங்க ஊர்ல ஆத்மாவே கிடையாது, என்ன பாவம்? நீங்க மட்டும் அனாதைகளா? அவரும் அனாதை, நானும் அனாதை. அனாதி தேவனே எனக்கு அடைக்கலம், நித்திய புயங்கள் ஆதாரம் சொன்னது மாதிரியா அவரும் அனாதை, நானும் நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க ஊர்ல வேற ஆட்களே இல்லையா? இருக்கீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. தோத்திரம். தபித்தாள் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 9வது அதிகாரம் நினைக்கிறேன். அவள் மரித்து போனா, வியாதிப்பட்டு மரித்து போனா. மரித்த பிற்பாடு அங்க இருக்கிற சகோதரிகள் எல்லாம் பேதுருவிடத்துல வந்து சொல்லி முறையிடுறாங்க. அவ கொடுத்ததான அந்த துணிமணிகள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்தா. அப்படின்னா என்ன? அந்த தபித்தாளுங்கிறதான அந்த தொற்கால் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரியானவள் தன்னுடைய வீட்டில் உள்ளதான சில பொருட்கள் எல்லாம் கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறா. ஆனா இன்னைக்கு தோத்திரம், எச்சு கைட்டு என்ன செய்யக்கூடாது, காக்காய தோத்திரம். எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கிறோம்? கொடுக்கணும்னாலே கையை நெஞ்சிருது. இயேசு கிறிஸ்து எருசலேமில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு தேவாலயத்தில். அங்க பார்க்கிறாரு ஒருத்தன் சூம்பின கையுடையவன் உட்கார்ந்துருந்தானா. இனிமே நீ இப்படி இருக்க கூடாதா, நீ கையை நல்லா நீட்டணும், பாரி வழங்கணும். சில பேருக்கு கை எப்படி தான் இருக்குது, கொடுக்கணும் அப்படின்னா கையை சூம்பி போயிருது. கொடுக்கணுமா, ஆம்பிள் பேர் வாங்கணுமா, ஸ்பீக்கரு வாங்கணுமா, அவர் வாங்குவார், அவருக்கு தானே தேவை. போப்பா நீ என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சூம்பின கை உடையவரா இருக்காதீங்க. தோத்திரம். ஒருவேளை அப்படி இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து நீட்ட வைப்பாராக. ஆமே. அவர் எப்ப நீட்ட வைக்கிறாரோ அப்ப நான் நீட்டுறேன். பரவாயில்ல, வாழ்க வளமுடன். ஆமே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆத்துமாதாயம் செய்யும் போது நம்ம சில காரியத்தை சில பேருக்கு உதவி செய்யணுங்க. புறஜாதிகளுக்கு சில காரியத்தை, வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்யறீங்கன்னா அதை நீங்க அறியாத ஜனங்களுக்கு கொண்டு கொடுங்க.
ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு நீங்க கொடுத்து அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு தேவை. நாலாவது காரியம் யாக்கோபினுடைய நிருபம் ஆதாயப்படுத்துவதற்கு நாலாவது காரியம் 5வது அதிகாரம், யாக்கோபினுடைய நிருபம் 5வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனம். சகோதரரே, நல்லா கவனிங்க. உங்களிலே ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை அறிய கடவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களிலே ஒருவன் அப்படின்னா என்ன? நம்ம கூட்டத்திலிருந்து ஒருத்தர் பின்வாங்கி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருக்கா இல்லையா? தோத்துரும். உங்க கூட்டத்திலிருந்து உங்களிலே ஒருவன் சத்தியத்தை விட்டு வழி விலகி, இதுவரைக்கும் நல்லா தாங்க இருந்தாரு, ஆனா இப்ப சத்தியத்துக்கு முரண்பாடா ஒருத்தர் நடக்கிறாங்க அப்படின்னா சத்தியத்தை விட்டு, அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணுமா? அவங்க கூட நம்மளும் போயிடணும். உங்களில ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகினா அவங்களை நீங்க என்ன செய்யணுமா? திருப்பி, கத்தரண்டை திருப்பி. தோத்துரும். சில பேர் இளையகுமார மாதிரி எல்லாம் இழந்த பிறகு திரும்புவாங்க. அது வரைக்கும் வண்டி பண்ணிக்கிட்ட போற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, வண்டி திரும்பாது. சில பேரை நம்ம தான் என்ன செய்யணும்? திருப்பணுமா. ஏன்னா அதுக்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்படி திருப்பினா தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து என்ன செய்யறான்? ரட்சித்து திரளான பாவங்களையும் மூடுகிறான். அல்லேலூயா. தோத்திரம். இதற்கு நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, அவர்களுக்குள்ள ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணுமா? மார்க் கூடவே இருந்தவன், ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவன் திடீர்னு பேக் அடிச்சிட்டாரு. மார்க்குனால தோத்துரும். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பயங்கர சண்டையே வந்துருச்சு. ஆனா எந்த மார்க்கு பேக் அடிச்சு பின்வாங்கி போனானோ அந்த மார்க்கை பர்னபா மறுபடியும் திருப்பினான். அதே பர்னபாவை குறித்து மார்க்கை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீ வரும்போது மார்க்கையும் அழைத்து கொண்டு வா, அவன் ஊழியத்தில் எனக்கு மிகவும் உதவியாய் இருந்தவன் என்று சொல்லி. அல்லது காரணம் என்ன? அவனை திருப்பினான். தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அதற்குத்தான் அழைத்திருக்கிறார். ஒரு ஆத்துமாவை திருப்புகிறவன் திரளான பாவங்களை அவனிலிருந்து மூடி போடுகிறான் என்று சொல்லி. ஆனபடினாலே தோத்திர கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நம்ம ஜெபிக்க இன்னொரு பகுதி இருக்கிறது, அதையும் கூட சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்படியா சகோதரரே, அகப்பட்டால் என்ன செய்யணுமா? ஒருத்தன் விலகி போயிட்டான்னா, சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டான்னா நீங்க போய் என்ன செய்யணுமா? எப்படி திருப்பணுமா? வசனம் எப்படி சொல்லுது? உங்ககிட்ட என்ன இருக்கணும்? நீ நரகத்துக்கு தான் போவ, நீ உருப்படவே மாட்ட, நீ விளங்கவே மாட்ட. அப்படி இல்ல, சாந்தமுள்ள ஆவியோடு பிரச்சனை உனக்கும் வருமா? பிரச்சனை நீயும் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாரு. அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்க. 5வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16-17 ஆகிய வசனம். சொல்லுவோமே. 5வது காரியம், ஆதாயப்படுத்துவதற்கு சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். பவுல் சொல்றாரு, அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் மேலும் விழுந்த கடமைங்க. நமக்கு கைப்பிரதி இருக்குது. வேலைக்கு போறீங்களா? ஒரு 5-6 கைப்பிரதி எடுத்துட்டு போங்க. முன்னாடி நாம இருந்த ஸ்தாபனத்தில் உள்ள கேபி யோகனுடைய மகன் அடிக்கடி சவால் விடுவார். நீங்க உறங்கும் போதும் சரி, பகல்லையும் சரி, எங்க போனாலும் சரி, என் பையில ஒரு கைப்பிரதி இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விடு. இப்ப எப்படி இருக்காரு தெரியாது. அந்த நாட்கள் அவர் சொல்லுவாரு, என் பாக்கெட்ல ஒரு கைப்பிரதி இல்லைங்கிறத நீங்க என்னைக்காவது பார்த்துட்டீங்கன்னா, அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா நான் தர்றேன் அப்படிம்பாரு. காரணம் என்ன? போற இடம் பூரா
எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னு உடனே ஒரு கைப்பிரதியை கொடுத்து பேசுவார். நமக்காக கைப்பிரதி அடிச்சு வச்சிருக்கிறோம், 5000 கைப்பிரதி அடிச்சு வாங்கியிருக்கிறோம், இன்னும் கூட அடிப்போம். நீங்க வேலைக்கு போறீங்களா, ஒரு 5-6 கைப்பிரதி கொடுங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தரை தொடர்பு வச்சுக்கிட. அப்படி கொடுக்கும்போது என்ன போட்டிருக்குது அப்படின்னா, ஆண்டவரை பத்தி போட்டிருக்கு, இயேசுவை பத்தி போட்டிருக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. ஒரு தொடர்புக்கு அது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எதற்காக நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்? வேதம் சொல்லுகிறது. தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். சமீபத்தில் வந்து நோக்கி, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. கட்டளையை நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றியே தீரணும். தோத்துறோம். நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்க மத்தேயு 10வது அதிகாரத்தை நீங்க பாருங்க, லூக்கா 10வது அதிகாரத்தை பாருங்க. ஆண்டவர் 12 பேரை அதிகாரம் கொடுத்து அனுப்புவாரு. லூக்கா 10வது அதிகாரத்தில் 70 பேரை அதிகாரம் கொடுத்து அனுப்புவாரு. புறப்பட்டு போகும்போது சொல்லுவாரு. அந்த லூக்கா அந்த 10:9 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அங்க போங்க, அங்க கொடுக்கறத சாப்பிடுங்க, அங்க வியாதிஸ்தர் இருந்தா அந்த வியாதிகளை சுகமாக்குங்க. பாருங்க, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை என்ன செய்யுங்க? சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மார்க் 16வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க் 16வது அதிகாரத்துல 15 முதல் 18 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்றாரு, நோக்கி எங்க போங்க? எங்க நான் சொல்றேங்க, அவருடைய பிள்ளையா சொல்றேன், நீ உலகமெல்லாம் நீ போக வேண்டாம். இந்த இருக்க தியாகராஜபுரத்துக்கு போ, இன்னைக்கு இந்த இருக்க சதானந்தபுரத்துக்கு போ, இந்த இருக்கிற மிளகாவெட்டிக்கு போ. தோத்திரம். அங்க போய் போய் சுவிசேஷத்தை நீ அறிவி. ஞானஸ்நானம் எடுத்தா ரட்சிக்கப்படுவான். என்ன ஆயிருவானா? ஏற்றுக்கொள்ளனா விட்டுரு, அவனுக்கு ஆக்கின தீர்ப்பை நான் கொடுத்துக்கிறேன், நீ செய்ய வேண்டியது என்ன செய்ய. அடுத்து விசுவாசி ஆகிய ஓ மூலமா நடக்கக்கூடிய அடையாளத்தை கத்த சொல்றாரு. என்ன செய்வீங்களா? இன்னைக்கு ஊழியத்துக்கு போறவங்க அந்த செய்தியோட தான் வரணும். இன்னைக்கு ஊழியத்துக்கு போறவங்க அங்க போய் நின்றுட்டு, ஏய் நீ போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா, ஏய் நீ போய் இவங்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு ஆண்டவர் வந்து ஊழியம் கொள்ளுகிறவர்களை அழைக்கல, ஊழியம் செய்கிறவர்களை அழைக்கிறாரு. நம்ம ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யணும். நீ அங்க போய் கொடுன்னு சொல்றதை விட பிரிச்சு விடுறது வேற, லீடர்ஸ் பிரிச்சு விடுறது வேற. நம்ம இருந்துகிட்டு அவங்கள போய் கொடுத்துட்டு வா, இவங்களை போய் கொடுத்துட்டு வா, இதெல்லாம் இந்த சோழிக்க வைக்க கூடாது. நம்ம போய் அவங்களை என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் கூட வியாபாரத்தை கட் பண்ணுவோமே, போவோமே. உன் மூலமா ஒரு பேய் ஓடிச்சுனா பரலோகம் சந்தோஷப்படுமே. விசுவாசிப்பவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் யாவன? பிசாசை துரத்துவாங்க, பேசுவாங்க, எடுப்பாங்க, அவர்களை சேதப்படுத்தாது. ரொம்ப பிரதானமானது கைய வச்சா போதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வைங்க? ஏங்க நீங்க யாரோ என்னமோ தெரியாது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இயேசு சொல்லியிருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் கைய வைக்கிறேன். திடீர்னு காது கேட்கட்டுமே, ஊமை பேசட்டுமே, தீராத வியாதி சரீரத்தில் இருக்குது மாறட்டுமே. அப்படி மாறிடுச்சுன்னா தோத்திரம். யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரப்பினது போல உங்க கீர்த்தி. இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு போய் ஆவியானவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவரை சொல்லணும். முடிச்ச பிறகு போய் சொல்லிக்கிறேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நடக்காது? பாசு தான் செய்வாரு. பாசு இல்ல விசுவாசிகள் மூலமாய் நடக்கக்கூடிய அடையாளம் தான் சொல்லி இருக்குது. விசுவாசிகள் அதை செய்ய போறீங்க. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்கே பலவீனம் ஐயா, நானே இருக்கிறேன், நானே இந்த பலவீனத்திலிருந்து எனக்கே விடுதலை இல்லைங்க. எலிசா தோத்திரம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறான். 2 பேரை எழுப்பி இருக்கிறான். செத்து போனவங்களை, குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கிறான், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறான். ரெட்டிப்பான வரம் பெற்றவன். ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சான்? ஒரு வியாதி. அந்த வியாதியாலேயே செத்து போனான். அவனுக்கு வியாதி, தனக்கே வியாதி இருக்குது, எனக்கே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க.
பவுல் சொல்றான், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அது சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள், அது என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவ்வப்போது என்னை கொட்டுகிறதாய் இருக்கிறது. என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்தில் 3 முறை முறையிட்டேன், ஆனால் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னாரு. ஆகையால் நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். அவனுக்கு பலவீனங்க சரீரத்துல, ஆனா விடல, பலவீனம் இருக்குன்னு சொல்லி விடல. அவனுக்கு பலவீனம் இருந்தாலும் மெலித்தா தீவுக்கு போறான், தோத்துறோம். ஒரு பாம்பு கையை கடிச்சிருச்சு, கொடிய சர்ப்பமா கடிச்சிருச்சு, ஒன்ன தோத்துற. எல்லாரும் பாக்குறாங்க, இவன் மரணத்துக்கு பாத்திரவா, அங்கிருந்து தப்பி வந்தா இங்கேயும் சில மரணம் விடல. நம்மள சில பேர் ஒரு மாதிரியா தான் பேசுவாங்க. அவன் பாருங்க புசுக்குன்னு உதறி போட்டுட்டு, நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பள்ளி ஓடியாந்தாலே துள்ளி விழுந்துடுறோம். ஆனா அவன் பாம்ப உதறி போட்டுட்டு தோத்துறோம், ஒண்ணுமே சம்பவிக்காம மாதிரியே கூத காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்பத்தான் பார்க்கிறான், பார்வை மாறுது, இவன் உண்மையிலேயே இவன் தெய்வ பிறவி ஐயா அப்படிங்க. அந்த தேசத்துல அந்த தோத்தர் மெலித்தா தீவுல ஒருத்தன் தலைவன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு மூல வியாதி, இரத்த போக்கு வியாதி, மரணத்துக்கு ஏதுவா பார்த்து கிடக்கான். அதை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனை கொண்டு வர சொல்றான். தூக்கிட்டு வந்து உட்காங்க தோத்துறான். பவுல் சோமண்ணன் சோமாயிருச்சு, இவன் பலவீன. நான் சொல்றேன், சில வேளை நம்ம பலவீனமா இருக்கலாங்க, உங்களுக்கு சில பலவீனம் இருக்கலாம், சில வியாதி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள சுகமளிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, சுகமளிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஓம் பலவீனத்தை சொல்லிட்டு நீ உட்கார்ந்து இருக்காத. ஆண்டவர் சொன்னார், வியாதியஸ்தன் மேல் வைப்பீர்கள், வையுங்கன்னு கூட சொல்லல, எப்படி போட்டிருக்காரு, வைப்பார்கள். நம்புறாரு, இன்னைக்கு போய் வைக்கிறோம். அல்லேலூயா. வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் அப்பொழுதே சுகமாவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ தோத்திர சுவிசேஷம் அறிவிக்கணும், அது என் மேல் விழுந்த கடமை என்கிற ஒரு முடியோடு கூட, ஒரு எண்ணத்தோடு கூட நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.